பெண் பார்க்க போகும் இடங்களிலெல்லாம் மாப்பிள்ளைக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பெண் கொடுக்க மறுத்ததால் சில காலம் கடினமாக உழைத்து அவர்கள் இல்லை என சொன்னதை இருப்பதாக செய்தான் மாதவன். பின்பு தன்னிடம் இல்லாத வேறொன்றை அதே பெண் வீட்டினர் இல்லை என சொல்வதை மறுபடியும் முயன்று உருவாக்க சில வருடங்கள் தேவைப்பட ஒவ்வொரு பெண் வீட்டிலும் குறை சொல்வதை நிறை செய்ய முயன்றதால் வயது 40ஐ தாண்டிட தற்போது எல்லாம் இருக்கு, ஆனா வயசு அதிகமா இருக்கே என வயதை குறையென சொல்லி பெண் தர மறுத்தனர். ஒரு வெள்ளை ரோஜாவை குருவி காதலிச்சுதான். தான் எப்போ முழு சிவப்பா மாறுவேனோ அப்போ உன்னை காதலிக்கிறேன்னு ரோஜா குருவி கிட்ட சொன்னதை கேட்டு, நீ எப்போ சிவப்பா மாறுவது, எப்போ என்னை காதலிப்பதுன்னு தன்னை ரோஜா செடியில் இருக்கிற முள்ளில் குத்திடுச்சான். குருவியோட ரத்தம் பட்டு பட்டு வெள்ளை ரோஜா முழு சிவப்பா மாறினப்ப குருவி உயிரோட இல்லையாம். ராஜேந்தரோட சினிமா கதை மாதிரி நம்ம நிலைமையும் ஆயிடுச்சே என திருமணத்தையே வெறுத்தான். குறைகளை மட்டும் பார்ப்பவர் கண்களுக்கு நிறை என்பது தெரிவதில்லை. குறை என்று ஒன்றை சரி செய்தால் இன்னொன்று தெரிய ஆரம்பித்து விடுகிறது. புலிவாலை பிடித்த கதையாக சரி செய்ய முயன்றால் ஆயுள் போதாது. குறை தெரிவதெல்லாம் பெற்றோருக்குத்தான், பெண்ணுக்கல்ல. பெண்ணோ ஆணோ பருவ வயதில் எதிர்பால் இனத்தினரிடம் நிறையை மட்டுமே காண்பார்கள். அதனால்தான் காதலுக்கு கண்ணில்லை என்றார்கள். என்னடா மாப்பிள்ள, எப்பதான் பொண்ணை பிடிக்க போற? உன் கூட படித்த எனக்கு என்ற பிள்ளைய வயசுக்கு வந்துட்டா, கட்டுன்னு சேலையோடு வந்தா போதுன்னு சொன்னதும் சட்டுன்னு பொண்ணு அமைஞ்சிருச்சு. நீ ரொம்ப வசதி எதிர்பார்க்குறன்னு ஊரில் பேசிட்டாங்க என சம வயது உறவினர் ரங்கன் பேசியது தன் நிலைக்கு எதிராக புரிந்து கொண்டதாகப்பட்டது. திருமணம் தாமதமானாலே வரதட்சணை எதிர்பார்ப்பதுதான் காரணம் என தவறாக புரிந்து கொள்கின்றனர். உண்மை நிலையே வேறு. பெண் வீட்டினர் தான் தனக்கு அதில்லை இதில்லை என பெண் கொடுக்க மறுத்தனரை தவிர தான் ஒரு நாளும் எந்த பெண்ணையும் குறை சொல்லி தவிர்க்கவில்லை என வருந்தினான். சொல்லவும் முடியல, சொன்னாலும் புரியல. எல்லாம் விதிதான். ஊர்ல எந்த சம்பாதனையும் இல்லாம குடியிருக்க ஊடும் கூட இல்லாதவன் ஒன்றுக்கு 2 கட்டிக்கிறான். பொண்டாட்டி கூலி வேலைக்கு போய் குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் காப்பாற்றி போடுறா. கடைசி வரைக்கும் கல்லா மரத்தின் நிழல்ல பட்ட சாராயத்தை குடிச்சிட்டு சீட்டாடியே காலம் கடத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைய மிரட்டி தான் சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கிறானுங்க. அவனுங்க ஒரு மாதிரி பொறப்பு. என்னால் அப்படி இருக்க முடியலையே சொல்லி வருந்தினான். உலகம் எப்படி போகுதோ அப்படி நீயும் போனாத்தா வேணுங்கிறது வேணுங்கிற போது கிடைக்கும். குடிக்கிறவங்க கூட்டத்துக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன்னு அடம் பிடிச்சேன்னா அடுத்த தடவை ஒன்றை கூப்பிட மாட்டாங்க. அளவாக குடிச்சிட்டாவது வந்துடணும். அந்த மாதிரி தான் பழகணும். இது பொண்ணுங்களே குடிக்கிற காலம். நீ சாமியாராட்ட கறி புளி ஒதுக்கிட்டு வாழ்ந்தேன்னா அதுக்கு ஆசைப்படுற பொண்ணுக உன்னை கட்டிக்க ஒத்துக்க மாட்டாளுக. உண்மையை சொல்லி போட்டேன், உன்னி 1.5 சௌரியம் என பேச்சை முடித்தார் உறவுக்காரரும் பள்ளி தோழருமான ரங்கன். ஒன்றை பெறுவதற்காக அது வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருப்பினும் பிடிக்காத பழக்கத்துக்கு எவ்வாறு ஆட்படுவது? ஒரு தவறை செய்துதான் தேவையை பெற வேண்டுமென்றால் அது தவறான முன்னுதாரணமாகி விடாதா என பலவாறு யோசிக்கலானான். மாதவன் பெண் கேட்டு கொடுக்காத பெண்ணின் குடிகார தந்தை அவருக்கு தினமும் மது வாங்கி கொடுக்கும் குடிப்பழக்கமுள்ள ஒருவனுக்கு பெண்ணை கொடுத்து அவன் நோயால் உயிரிழக்க அப்பெண் 2 குழந்தைகளுடன் தனித்திருக்கும் நிலையில் பெண்ணின் தாய் மாதவனிடம் வந்து, 10 வருஷத்துக்கு முன்ன நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் புருஷன் கொடுத்தா சிந்தனுக்குந்தான் கொடுப்பேன்னு ஒரு குடிகாரனுக்கு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. இப்போ அவனும் போனதோட என்னோட புருஷனும் குடிச்சு குடல் வெந்து செத்து போனாரு. நேத்தும் கூட என் பொண்ணு மாதவனை கட்டியிருந்தா மாங்கல்யத்தோடு இருந்திருப்பேன்னு சொல்லி உங்களை நினச்சிட்டு அழுதா. ஒன்றுமும் உங்களை மனசில் மறக்காமல் நினச்சிட்டு இருக்கிற என் பொண்ணை கண்ணாலமே ஆகாமல் இருக்கிற நீங்கள் கைப்பிடிச்சா உங்களுக்கும் வயசான காலத்தில் ஒரு துணையாச்சு, அவளுக்கும் ஆதரவாச்சுன்னு நினச்சி தான் உங்களை பார்க்க வந்தேன் என கூறி மகிழாவின் தாய் மங்களம் கண்ணீர் சிந்தினாள். வெளியில் குறை போல தெரியும் வாழ்வில் அக்குறையையே மனதளவில் நிறையாக்கி வாழ்தலும் ஒரு கலைதான். அக்கலையை அனுபவத்தின் வாயிலாக அறிந்து கொண்ட மாதவன் தன் குறையை பிறர் கண்டு தன்னை ஒதுக்கினாலும் பிறர் குறையை குறையாக மனதால் எண்ணாமல் அக்குறையை நிஜத்திலும் தன் முயற்சியால் நிறையாக்கி மற்றவர்களுக்கு மாற்றாக வாழ வேண்டுமென நினைத்தான். இப்படியொரு வாய்ப்பை உண்மையிலேயே எதிர்பார்த்தும் இருந்தான். உலகினர் குறையாக பார்த்த கணவனை இழந்த மகிழாவை மனதார கைப்பிடித்து அவளை மணந்து கணவனானதோடு அவளது குழந்தைகளுக்கு தந்தையுமானான் மாதவன்.